வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஜி, இஸ் இட் ட்ரூ கான் மேரி கேர்ள் ஃப்ரம் தனுசு மூல நட்சத்திரம்? ஓகே. தனுசு ராசி மூல நட்சத்திரத்திலேருந்து ஒரு பொண்ணு திருமணம் பண்ணக்கூடாதா அப்படின்றது கேள்வி. சரி, இந்த கேள்விக்கு பின்னாடி என்னன்னாக்கா, தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மாமனார் இருக்க மாட்டாங்க. அதாவது கணவனின் அப்பா வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சொல்லப்படலை, அது யாரோ ஒரு ஒரு இது எழுதி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு ஜோதிடத்துல. மூல நட்சத்திரம் வந்து இவருக்கு ஆகாது, பூராடம் கழுத்தில் நூலாடாது, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில் இல்லை, இந்த மாதிரியான சில யாரோ விருப்பத்துக்கு எழுதி விட்டுட்டு போன சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வீட்டிலேயே தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல திருமணமாகி மாமனாரோட மாமியாரோட இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க எங்களோட. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரியான பாடல்களுக்குள்ள ஜோதிடத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும். அப்போ உண்மையாகவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்தை ஒரு பாடலுக்குள்ள, ஜோதிடத்தை ஒரு செய்யுளுக்குள்ள, ஜோதிடத்தை ஒரு கவிதைக்குள்ள அடக்கிட முடியும் அப்படின்னா, எல்லாரும் கவிதை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல போயிருவோமே தவிர, இந்த சாஸ்திரத்தை படிச்சுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஆக்சுவலி உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஜோதிடம் என்பது வேற. ஒரே நேரத்துல எல்லா விஷயத்தையும் பார்த்து, இதுல எது சரியா வரும், எது சரியா வராது, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுற ஒரு கலையில, ஒரு பாட்டு ஒரு 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 பலனை நிர்ணயம் பண்ணிரும். ஒரு வார்த்தை ஒரு பலனை நிர்ணயம் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில, நீங்க ஆமா அப்படின்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. உண்மையாகவே அப்படியான்னு கேட்டா, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இல்லைங்க. யாரோ ஒருத்தர் வேலைக்கு ஆகாதவர் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு, அவரு பார்த்த 2 மூல நட்சத்திரக்காரங்க அப்படி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா உண்மையாகவே தனுசு ராசியில இருக்கிற மூல நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் எங்க மாமனார் இல்லாம இருக்கிறீங்களா? நல்லா பாருங்க, இருக்காது. உங்களோட சுத்தி சுத்தி பாருங்க, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கும் அவர் காரணம் சொல்லுவாரு. அவங்க தள்ளி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, ஹெல்த் இஷ்யூவா இருக்கிறாங்க. வயசானவங்கனாலே ஹெல்த் இஷ்யூலாம் இருக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாம் காமனான விஷயம். அப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் நீங்க பலன் பார்க்குறீங்க அப்படின்னா, அது அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம்ங்க. அப்ப இந்த அமைப்புகள்ல இருந்தா இதுதான் நடக்குமா? அப்படின்னா எதுக்குங்க ஜோதிடர்? அதான் உங்களுக்கே 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் 12 கவிதை, 27 செய்யுள் எழுதி வச்சுட்டாலே போதுமே. எதுக்கு தனியா வந்து பலன் பார்க்கணும்? ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புல இந்த மாதிரியான பொதுவாக சொல்லப்பட்ட எதையுமே நம்பாதீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல ரொம்ப 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 ஒரு மாதிரி மனசை வந்து கஷ்டப்படுத்துறது, அந்தணன் தனித்து நின்றால் அவஸ்தைகள் மெத்த உண்டுன்னு குரு நின்ற பார்க்கும் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். ஆனா அவர் இருக்கிற இடத்த கெடுப்பாரு அப்படின்னு தான் இந்த பாடல்கள்லாம் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கேட்டகரிக்குள்ள போகாதீங்க. எப்போதுமே உங்களின் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது உங்களுடைய ஜாதகம். ஒருவரின் ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடியது அவருடைய சொந்த ஜாதகம் தானே தவிர, மருமக வந்தனால ஆயுள் குறையுது, மாமனார் வந்தனால ஆயுள் குறையுது, பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க ஷிஃப்ட் ஆகி வந்தனால உங்களுக்கு ஆயுள் குறையுதா அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஜோசியத்துல அந்த மாதிரி சொன்னா, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். கேள்வி கேட்கறதுக்கு சில விஷயம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தயவு செய்து இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஜோதிடத்தை கொண்டுட்டு போகாதீங்க. நீங்க பின்தங்கிருவீங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.